சரியான கேட்ச். நான் போன வாரம் அந்த கேட்ச் நான் பிடிச்சிருந்தா வேற லெவல் கேட்ச். அந்த 6 தான் 6 கூட தம்பி பிடிச்சிருந்தான். மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். எங்க போனாடா? நான் ஒரு 6 கொடுத்தார்ல லாஸ்ட். ஆமா ஆமா. அது பிடிக்கும். இல்ல சொல்லிருக்கேன். கில்கன் பிளீஸ் மாதிரி தம்பி பிடிச்சிருந்தா. அது போனதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட்ல இருந்து அந்த போஸ்ட் இந்த போஸ்ட்ல அந்த போஸ்ட் தூரம்ப்பா. யாரு? கிளென் பிரிக்ஸ். ஆமா ஆமா. இந்த போஸ்ட்ல இருந்து அங்க வந்து கிரவுண்ட் நல்லா இருக்கு சரியா? புல்லு நம்ம குதிக்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர். அதே மாதிரி இந்தியா பிளேயர் வந்து மாறிறானே. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. யோ அவங்க அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. புரியல இல்லையா அவங்களோட வாழ்க்கையா தான். அவனே சவுத் காலேஜ் அவனும் பாரு கல்லு மாதிரி இருப்பான். அவங்க தான் ட்ரெயின் பண்ணி வராங்க. நம்ம இதெல்லாம் அந்த அளவுக்கு ட்ரெயின்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லா வாழனா. அவ்வளவுதான். அத அவர் பேட வாங்கி. பாட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆ? அந்த பேட்டா அவனுக்கு அந்த இது இவ்வளவு நாள் அடி செட் ஆகல, அதனால பேட்டை மாத்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா வாங்கிட்டேன்றதுக்காக செட் பண்ணிக்க முடியுமா? லைஃபை தவிர மற்ற எதுவும் பண்ணிக்க முடியாது. அதை மடக்கி வைக்க வேண்டியதானே தூசி. அவரு கப்புன்னு அழுத்திடுவாருங்க. கைக்கே போயிடுச்சுங்க. கட்டி தான் இருக்கு. இந்த ஆள் கட்டிருக்கு. ஃபுல் மைண்ட் செட் நல்லா ஆடணும். ஃபுல்லா ஆடணும்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் தலைக்கு மேல பேட் போடணும். அந்த வா கீழ இருந்து மேல எடுக்கறீங்க. ஆஹா அதான் பேட் ஏறி தலைக்கு மேல போனா அது வெளில போகும். அந்த வாளையும் தூக்க வேண்டியது. தலையிலே நிறுத்துறீங்க. பேட்டினா ஃபர்ஸ்ட் பால் போடு. அவன் கொஞ்சம் பாம்பா ஆனா அடிச்சிருவான். நிக்கணும். வரணுக்கு 2 பாலுக்கு மேல கை பரபர அடிக்கணும்னு போறான். அடிக்க வேண்டிய பால் அடிக்க மாட்டான்றான். நீ ஏன்டா தேவையில்லாத சோனா பால் கரெக்ட்டா ஓபி. இங்க வந்து இல்ல அது மேலே நிக்குது. ஓ பால். பால் கொஞ்சம் பேஸ் இருந்தா வெளிய வந்துரும். பரணி ஓப்பனிங்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன நிக்கிறான் பாத்தீங்களா? கண்ணு ஸ்டார்டிங்ல நம்ம மேட்ச் இது டீம் ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் இறங்கிட்டு ஆடவே இல்லை ரெகுலரா. இப்பதான் செட் ஆயிடுச்சு. இல்ல இப்ப கொஞ்சம் ஃபார்ம்ல வந்துட்டான். அவனால தானே முடியல. அது கேட்டான் வரணுமா வேணாமா 4 இருக்காங்க. வந்து ஃபீல்டிங்கா வந்துடுறா வாடா. இப்ப அவன் வரலன்னா கிருபா ப்ரோ எல்லாம் ஜேபி ப்ரோ ஃபீல்டிங் கஷ்டமா இருக்கு. 2 மேட்ச் அடிச்சுப்பாங்க. அப்பதான் நம்மளோட கேப்பபிலிட்டி தெரியும். உள்ள போட்ட பால ஸ்ட்ரைட்டா கிளியர் பண்ணிரலாம். யாளே இல்ல. இது இப்படி வச்சு தெரியுமா? பேட் எங்க பால் எங்க இப்படி வந்து இப்படி வருது. அப்படியே ஸ்ட்ரைட்டா கண்ணு தூக்கி நல்லா தெரியும். இங்க விட வேண்டாம்ன்ற ஒரு மைண்ட் செட் இருந்து எல்லாம் நல்லா ஆள் இல்லையே வெளில. பால் வந்து இல்ல இந்த பால கூட கொஞ்சம் கீழே மேல வந்துச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஓகே. இல்ல ஷார்ட்டா அடிச்சிருக்கணும். டாட் வச்சது பால் சொல்றேன். குட்ரானிடா டேய். கிளாஸ் வச்சிட்டு பேட்டிங் ஸ்டார்ட் ஆடுது. என்ன நான் அவுட் ஆனா நீங்களும் அடிக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை ரன் அடிச்சீங்க? தம்பி இங்க இருக்கல்ல 2 ரன்னா. தெரியல. இது 4 ரன் அடிச்சாரா? லாக் எடுங்க. வர ஒஸ்டா போகுது பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். லாக் எடுங்க. அவ்வளவுதான். குட் ரன்னிங் அப்படியே ஆடி செய்யலாம். ரன் வருது ஆனா விக்கெட் விழுது. அதான் மேட்ச். கரெக்டா இருக்கு. 8வது ஒரு 49 ரன் ஆனா விக்கெட் விழுது. 4 விக்கெட். சி சுத்தமா பேட்டிங்ல ஒஸ்டா இருக்கு. ஒண்ணுமே இல்லையா? சும்மா போடுறாங்க. தூக்கி ராஜ்மோகன் எல்லாம் நின்றுனா சூப்பரா இந்த பக்கம் அந்த பக்கம் பட்டாசு அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு. நான் அவன்கிட்ட போகும்போதே சொல்லிதான் இருப்பேன். டே ஸ்லோ பால்ரா. ஐயோ இவர் யார்? பேட்டிங் பர்தே. அவன் எங்க நின்னாலும் அங்கதான் பிட்ச் அடிச்சுன்னு நினைக்கிறேன். டீம் 50. ஏய் டீம் 50. நைஸ் ஷாட். எட்டாவது ரன் ரேட் வருது கரெக்டா. விக்கெட் 10 ரன் வருது, ஒரு விக்கெட் வருது. இவனுங்க 2 பேரும் ஒரு 10 ரன் முன்னாடி மேட்ச் ரன் எடுத்து போயிடுது. ரன்னர் ஸ்டாப் தானே. ஆமா ஏதோ அதே ரன்னர் சொல்றீங்க. அதே ரன்னர்னு சொல்றீங்கன்னா சரி ஓகே. மாறி போச்சு ஆடும். யாரு? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஆல்வின் மூஞ்சி அன்னைக்கு மாறி இரு ஜட்ஜ்மலே பால் புடிச்சதுக்கு அப்புறம் பாட்டு தான் வாங்கி பார்த்தான். என்னாச்சு? உன்னாடா நீ கலாச்சிங்கடா. அவன் பேட்ல ஆடுனதா? டொக்குன்னு கேட்டதானா? ஐயோ
பர்னி பாத்து இந்த ஓவர் ரன் வந்துச்சு பாரு, ரொட்டேட் பண்ணு. விக்கெட் விழுந்துச்சு ஆல்ரெடி, ரொட்டேட் பண்ணி ஆடு. ஜெயலா பேசி ஆடு ஜெயலா. காது கேட்காது, ENT போயிட்டு வந்திருக்காரு. 2 ரன்னுக்கே காது கேட்கல. ENT போகல, கம்பெனி மெடிக்கல்ல போய் பாத்துருக்கேன், அவ்வளவுதான். வெளியே போகலாம் இந்த மெடிக்கல், வெளியே போயிருந்தா கிளீன் பண்ணி விட்டுருப்பாங்களா? என்னாச்சு காது? அது ஏதோ தெரியல, காது சுத்தமா அப்புறம் இந்த பக்கம் வீங்கி இருக்கு பாரு, இந்த பக்கம். ஜெயலா பேசி ஆடு. ஐயப்பா இங்க போ, இங்க வா. குபரா தள்ளு வந்து. அவங்க கீப்பிங் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவன் இப்ப நான் கேட்ச் பிடிச்ச இப்ப எங்க நிக்கிறான் பாரு. நான் அடிக்கும் போது இந்த பக்கம் தள்ளி நிற்கு. அடுத்த பாலே அவன் மாறிட்டான். அடுத்த பாலே இவர் போறான்னு மாறிட்டான், அந்த பக்கம் போயிட்டான். மயங்கிட்டான். சாட்ரா அவர் முடியல, உடம்பு அவன் வரலன்னு சொன்னாங்க. என்னால வெளியில விட்டு ஆள் இருக்கா? இல்லடா ஆள் இல்ல, வந்து 10 ஓவரா நில்லு, நான் ஃபீல்டிங் மட்டும் நிக்கிறான். அவன் பேட்டிங் ஆடுற ஐடியா எல்லாம் கிடையாது. சும்மா சரி JP போவாதான் வர சொன்னான். ஆள் இல்லடா, அவர் வர ஃபீல்டிங் கரெக்டா நிக்க மாட்டாரு அப்படின்னு. இங்க வந்து பார்த்தா நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நானும் வரல. நாராயண பிரபுவும் இல்லையா, அவர் பேடும் ஸ்டார்டேஜ் ஆகுது. அந்த கீப்பர் தானே அன்னைக்கு குறைஞ்ச பாலுக்கு அதிக ரன் அடிச்சான். சுத்தி ஆமா வந்தான் சுவிட்சிட்டு. ஆமா என்ன கேட்டா இல்ல, அவங்க சீக்கிரம் நீங்க ஃபர்ஸ்ட் விட்டீங்க, அடுத்து இல்ல இவர் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு. எல்பி கீப்பர் பண்ணவனா அவனா அவுட் ஆனா? நீங்க எடுத்தீங்க ஸ்ட்ரைட்ல கேட்ச். இல்ல நான் ஐயோ கிராஸ் பர்னி கிராஸ் போனாருங்க. அது கிராஸ் ஹைட்லாம் அதே லைன் வந்து லெக்ல போறாங்க. யார் போறது? ரன்னிங் பார்த்து ஜெயிலா கிட்டனா பொசுன்னு ஓடிட்டு நீ ஓடலையான்னு தம்பின்னு கேட்டுருவான். ஓகேவா, நீ நோனா நோ சொல்லிடு, எஸ்னா எஸ் சொல்லிடு. ஆமா ப்ரோ, சிங்கிளே ஆடுங்க, அடிக்க கூட தேவையில்ல, சிங்கிளே ரொட்டேட் பண்ணி ஆடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து புலம்பாத அவன்கிட்ட ரன் அவுட் ஆயிட்டு வந்து. ஆமா சொல்லி அனுப்புறேன். ஆமா போன மேட்ச் கரெக்டா சிங்கிள் ஆடிட்டு ஒரே ஒரு ஏக்கர் தான் ஸ்டெம் டு ஸ்டெம் வச்சா விட்டாரு. ஓடுது. அது நான் ஆல்ரெடி போன வாரம் போட்ட வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணதா, டெலீட் பண்ணல. அதுவும் மெமரியில தான். அதான் அவன் கோகுல் அவன் எடுத்துட்டு வரான் பாரு. கோகுல் உனக்கெல்லாம் ஈஸியா அடிக்கலாம். இன்னைக்கு காலைல கான்ஃபரன்ஸ் ஃபுல் பாடி மெடிக்கல் செக்அப் அதான் பிளட் மட்டும் வந்து எடுத்துட்டு போனாங்க. ரிப்போர்ட் வந்துருச்சு. நல்ல பால்னா டயர்டு வீக்னஸ் ஃபீவர் வந்து அடிக்கடி சொன்னல. விட்டமின் டி கம்மியா இருக்கு. பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து உல்டா வருது. கரெக்ட்டா ஏஐல அனாலிசிஸ் இல்ல எல்பி தான் கிராஸ் நல்லா ஆயிட்டாரு. ஃபீலிங் வெல் அண்ட் அன்வெல். ஆனா கீழ இறங்கிச்சு. இங்க வர வேண்டிய விட்டமின் டி இஸ் லோ. கிளியரா மசில் அடுத்த பாலே இந்த பால் சொல்லல. ஏய் மோகன் இந்த பால் சொல்லுடா. 6 அடிச்சிட்டு அடுத்த பால் சுத்த போன பாத்தியா? அது 6 எதுக்கு நமக்கு தான் அந்த ரன் வந்துச்சுல, விக்கெட் இல்லடா. ரன் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு. 6 மேல தான் வருது ரன். 7 வச்சு வருது. அது ஓகேடா, 22 ஓவர் இருக்குல்ல. அப்புறம் என்ன நீங்க ஜெயிலா நின்னா அடிச்சா ரெண்டு பேரும் செட் ஆகி நின்னீங்க. அவர் நான் ஓடாம நிக்கிறேன். நீங்க சொன்னதா ரொம்ப போயிட்டான் போல. டேய் அதுக்குன்னு ஓட வேண்டானே சொல்லடா. சொல்லுவாரு ரஞ்சித் ப்ரோ தான் என்ன சொல்லி ஜெயிலா பார்த்து தான் ஓட சொன்னேன், ஓட வேண்டாம்னு சொல்லல ஜெயிலா. நீ ஏன்டா சுத்துன? யாரு இந்த ஊரோட சுத்தம் ராஜு நீ ஏன் சுத்துன? நல்லா ஓபி பால் ஸ்லோ. ஏய் உன் பேர் எங்க? இங்க தான் இருக்குடா. டேரிடா இல்ல க்ளவுஸ் க்ளவுஸ் வந்து சேர்ந்தா அடிச்சாங்க. நான் போய் எடுத்துக்க மாட்டேன். உங்க ஷார்ட் எடுத்து போடு. அதான் நான் தான் எடுத்து போனா. அதான் இருக்கு 5 விக்கெட்டா? 5 ஆமா.
அதுதான் ரொட்டை. 2 பேரும் கொஞ்ச நேரம் நின்னீங்கனாலே மேட்ச் முடிஞ்சு, அவ்வளவுதான். பால் அவ்வளோ டஃபா போடலையா அவனுங்க, போட்டா ஓகே. நீ நல்லா ஆடி, அதே சூப்பரா அடிச்சிட்டு இருந்தா. லைன் தப்பா ஜட்ஜ் பண்றீங்க. ஸ்டம்ப் லைன் வர இதுவே லெக் சைடு வர மாதிரி ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க. இந்த பால் நீங்க லெக்ல பிளேஸ் ஸ்ட்ரைட் இங்க பாருங்க காலி. நானும் பண்ண தப்பு தான், நான் தலையை அடிக்க கீழே போடுறீங்க. தலைய கிராஸா இருக்கும் கீழே போடுறோம். அதனாலதான் வந்து உள்ள வர பால வந்து லெக் சைடு நினைச்சிட்டு ஆடுறீங்க. நல்லா செட் ஆயிடுச்சுடா உனக்கு. அப்படியே நீ இப்ப ஸ்ட்ரைட் பால் ரன் நமக்கு 6 4 தேவையில்லை. 6 சிங்கிள் 5 சிங்கிள். அடுத்து ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணிக்கிட்டா மேட்ச் முடிய போதும். ரைட் சைடு ஸ்ட்ரைட்டா ஆனா ஜெயலா உனக்கு நல்லா செட் ஆயிருந்தா ஷாட்டியா யாரு அவன் கௌஷிக் அடிச்சான். ஆமா அன்னைக்கு அங்கேயே அடிச்சாரு தெரியாதா? அன்னைக்கு அங்கேயே ரேஸ் எடுத்து அடிச்சாரு. ஃபுல் டாஸ். இதுவும் ஃபுல் டாஸ் தான். அப்படியா? ஆமா. நான் பார்க்கல. எனக்குலாம் ஒரு ஃபுல் டாஸ் போட மாட்டேன்றாங்க போய் நிக்கிறப்பலாம். பேட்டிங் மூஞ்சி மூஞ்சி சார் மூஞ்சி லைன் அண்ட் நெட்ல வந்து போடுறாங்க. மூஞ்சி சார் மூஞ்சி கேப்டன் இன்னும் ஆர்டர் கொடுக்கல. 10வது விக்கெட் தான். விக்கெட் விட ஆமா விக்கெட் 12 பேர் இருக்குல்ல. விக்கெட் ஆமா 12 பேர் இல்லையா அவர் கிட்பேக் எத்தனை இல்லையா? பரவாயில்ல. பேட் தான் கீப்பர் பேட் இருக்கு. யாரு கிட் பேக் எடுத்தல? அவர் எடுத்துட்டு இல்லையா கீப்பர் பேட் இருக்கு. அதான் அங்க அந்த டீம் பக்கத்து டீம் அந்த பேட் இருக்கு. எடுத்து கட்டிக்கலாம் என்ன. ராஜா ஆடுவா அவர் பேர் மாதிரி தான் இருக்கான் பாத்துக்க. இல்ல கடைசில கும்பரவேலும் ஏம்னாத்து முடிச்சிட்டு வருவாங்க. நான் ஒரு வாய் முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த வார்த்தையை. யாரு? கடைசியில நம்ம 2 பேரும் ஹேமந்த் இல்லையா? ஹேம்நாத்யா? ஹேமந்தா ஹேம்நாத்தா? இல்ல கோகுல்லாம் இன்னைக்கு தான் வந்து ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ண முடியும். ஒரு பால் செம ஸ்லோ. ஒண்ணுமே இல்ல கோகுல். பேட்ல 2 பால் பேட்ல ஆடிட்டு ஆமா. அரைங்க உங்களுக்கு உங்க பேட்ல பட்டுச்சுன்னா வெளில போயிடும். காலேஜ்ல போய் ஸ்டெம்பாண்ட் இருக்காதீங்க. பேட் ஏதாவது வைங்க. கன்சிஸ்டன்சியே இல்லைங்க நம்ம கிட்ட. யாருக்கிட்டயும் ஒரு பெரிய கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு 40-50 ரன் ஒரு ஹிட்டிங்கு தேவைப்படுறப்போ ஒரு 6 அந்த மாதிரி ஒரு பெரிய கன்சிஸ்டன்சி யாருக்குமே. பேட்டிங் ஜெயலா அப்படியே ஆடு. ஒரு விக்கெட் போகுதா அடுத்து ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு வரணும் அப்படிலாம் இல்ல. யாருமே கிரிக்கெட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பால் விளையாண்டவங்க. அவங்க தான் அந்த அது ஓகே. இப்ப இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்ல, நீங்க பாக்குறீங்களா வெளில 5 விக்கெட் போனதுக்கு அப்புறமும் ஒரே இன்டென்ட்ல தான் இருந்தாங்க. ஓகே ஜெயலா அப்படியே ஆடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டென்ஷன் ஆகாத கூலா ஆடு. ஆமா ரன் கஷ்டம் ஆடுறது. ஏய் தண்ணி இல்ல நெல்லிக்க தண்ணி வேண்டாம். ஜெயிலா ஓடிடுவான். அதான் ஜெயலா கிட்டே சொன்னா பேசி ஆடுங்கடா. அவசரம் வேணாம்டா. மறைக்க பேசி ஆடு. 2 பால் சுத்தும் போது அவன் சொன்னா பேசி ஆடுறா. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம்டா நமக்கு. வேண்டான்ற இது பாருங்க 10 பால்ல 20 ரன் அடிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. என்ன லாஸ்டா என்ன வரப்போகுது? 30 பாலுக்கு 60 ரன் வரப்போகுது. ஏன் 2 பேரும் அடிக்க மாட்டீங்களா? ஒரு மேட்ச் 6 அடிக்கும்போது இந்த மேட்ச் 6 அடிக்க மாட்டாரா? 30 பாலுக்கு 60 ரன் அடிக்க முடியாதா? போட்ட பவுலர் வேற இந்த மேட்ச் போடுறாங்க. பால் இல்லையே. வெச்சுன்னு போறாங்க. நீங்க சொன்னது அப்படியே மைண்ட்ல வச்சிருக்காரு. அவன் ஓட மாட்டாங்க. அவ்வளவுதான் ரன்னிங் அவன். அது கிடையாது. இங்க வந்த பாலே ஓடல பாத்தியா? இல்ல இங்க வந்த பாலே அவர் ஓடல. இல்ல என்ன பண்ணோம் ஜெயிலாக்கும் அவருக்கும் கையில கட்டி கன்ஃபார்மா ஒண்ணு ஜெயிலா அவுட் இல்ல அவுட். ஸ்ப்ரிங் தெரியுமா அந்த மாதிரி போட சைக்கிள் ஸ்டாண்ட நிறுத்திட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. கால்ல கட்டிங்க. அதுதான் பண்ண போறேன். உடைஞ்சிருச்சாடா? தண்ணி உடைச்சிருக்காங்க. ஏய். நல்லா தான் இருந்துச்சு. எப்படி உடைஞ்சிருச்சுடா டேய். அதான் உடைச்சிருக்காங்க. யார் உடைச்சாங்க? ஏய் எதை கீழே போறா? சாப்பிட்டதே நீ தொட்டுட்டு இருக்க வா. நல்லா வேணா வா. இதோட அடுத்த வாரத்துல சான்ஸ். பெரம்பூர் போன ட்ரெயினர் அம்மா நீ எவ்வளவு அடிச்ச? 2 ரன். ஏன் வர்ற? யாரு? அவங்க அம்மா கௌசிக் ஏய் இல்லடா பாத்துடா கையில அடிபடிச்சா? அது இது 2வது வாட்டி நீ பண்றது. நெல்லிக்காய் வேணும்னா கேளு. குமரவேல் வச்சிருக்காரு வாங்கி தரேன். நெல்லிக்காய் இருக்கியா? நெல்லிக்காய் தண்ணியில ஊற வச்சு தண்ணியை மட்டும் விட்டு நெல்லிக்காய் மட்டும் தின்னு. வேணா நெல்லிக்காய் பேக்கல இருக்கு எடுத்துக்கயா. வரும்போது தான் வாங்கிட்டு வந்தாங்க. பேகுங்க. அதை கேட்க வேண்டியது. தண்ணி குடிக்க வச்சிருந்தா உலகத்தையும் தின்னுட்டு இருக்கு இல்ல ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி குடிக்கல. தண்ணி நெல்லிக்காய் தின்னு தண்ணி குடிச்சா டேஸ்டா டேஸ்டா. அடிச்சிட்டு ஒரு தண்ணி மூஞ்ச நார்மலா தண்ணி குடி இருக்கு. இந்த தண்ணியை குடிச்சு பாருங்களேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியும் குடிச்சோன்னே. ஆமா ஃப்ரெஷ்ஷா தெரியுது. ஊத்தினா அதே குடிச்சு
அவன் நெருக்கி இப்போ 3 லிட்டர் தண்ணி மேலே குடிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல. 5 லிட்டர் போயிருக்கும். வரும்போதும் பிரியாணி சாப்பிட்டோம் தான். ரொம்ப தப்பு. லேட் ஆகிடுச்சு சர்ச்சிலே சமைச்சு. ஆமாம் லேட் ஆகிடுச்சு. 1 மணி தான் சாப்பிட்டான். அப்படியே வீட்டுக்கு வந்து பேடினா 2 வரலாம் நீ ஓடி செய்யலாம். 4 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்து. போல குட் ரன்னிங் செய்யலாம். ஓ ஜெயிலாக பார்ட்னர்ஷிப் கொடுக்கலானே நினைச்சிட்டு இருந்தேன். இடங்க என்ன பண்றது? அந்த இடத்துல அவன் கரெக்டா பாயிண்ட்ல கப்பு நம்பி போடுறாருங்க. அரைஞ்சிருக்கணுங்கிற அந்த பால். நம்ம நான் எனக்கு எப்போதுமே அது நம்ம என்ன எப்பங்க பாலுக்கு அரைஞ்சிருக்கோம். நீ மேல ஆடுவீங்க நல்லா ஆர்ல குத்துறீங்க பால் அவருக்கு. இது மாதிரி அது போறது. ஓ பேட்டிங் டேய். நான் உட்கார்ந்து பிடிக்கிற ஸ்டைலே கண்டுபிடிச்சிடலாம். அது தப்பா உட்கார்றான் புடி. பால் போச்சு பரவாயில்ல மேல அடிச்சுச்சுனா மேல பச்சா பரவாயில்லையே. அவங்க அடியும் வாங்கினதுக்கு அப்புறம் ஹெல்மெட் போடல. கார்டு வைக்காம ஆடுனா ஐயோ இப்பதான் அடிச்சா என்ன ஆகும்னு யோசிக்க போதா கார்டு இமேஜினேஷன்ல வந்தாலே இப்படிதான்ப்பா தோணுது. அன்னைக்கு வந்தால மகேஷ் மைண்டே வர மாட்டேது. ஒரு ரூபா போட்டு டென்ஷன் ஆயிட்டு போனான்ல. வீட்ல இருந்து அவன் அதேதான் கார்டு வைக்காம தான் ஆடுவான். கீப்பிங் என்ன ஃபீல்டிங் என்ன கௌசி மகேஷ் கௌசிகன் நானும் இப்ப ஆரம்பத்துக்கு அப்புறம் தான் கார்டு வைக்க ஏய் ஜெயலா பாத்ரா ஜெயலா பேசி ஓடு வேணாம் ஃப்ரீயா ஆடு. ரன்ஸ் வந்துட்டே இருக்கு ஜெயிலா. ஒண்ணும் இல்ல 2 பேர் உள்ள ஆடுங்க. விக்கெட் விடாதீங்க அப்படியே ஆடுங்க. பின்னாடி ஐயப்பா இருக்கான். ஏப்பா இங்க கிட்பா கட்டல ஏன் வீட்டுக்கு போன தெரிஞ்சு நம்ம விளையாட போறோன்ட்டு நினைச்சேன். பேட்டிங் அப்படியே ஆடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிளே போதும் 5 சிங்கிள் போதும் நமக்கு ஒரு ஓவருக்கு. என்ன பண்ணீங்க போறோம் bro. பாசிட்டிவா பேச அமைதியா இரு. நீ என்ன பண்ண? ட்ரை பண்ணல. அவர் பால் அடிச்சாரு. உள்ளேயே கொண்டு 4 பால் போறாங்க பால் எல்லாத்தையுமே. நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாலையும் சிங்கிள், அடுத்து ஒரு பால் டாட் ஒரு பால். அதுவும் கூட சிங்கிளே ஆடி இருக்கலாம். அது நல்லா பால். இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. தலைக்கு மேல தூக்கணும் அந்த பால். ஏய் கைக்கு கேட்ச் தான் அது. ஈஸி கேட்ச். அப்ப போறவங்க கரெக்ட்டா ஆடுங்க. யாரு? கோகுல போங்க கோகுல் அவசரம் வேணாண்ணா. பால் ஆளா உள்ள போடுறாங்க. பால் ஸ்லோ தான். சும்மா ஃபர்ஸ்ட் நல்லா தான் பேட்ல போடுறாங்க கையில பேட் வாங்கி. நான் உனக்கு குறைய சொல்றேன். ஏய் நான் குறை சொல்றதா சொல்றேன். ஏய் டீம் க்ளோஸ்ங்கடா. க்ளோஸ் அங்க டீம் க்ளோஸ். இங்க வச்சிரு. வெயில்ல போடு. ஹெல்மெட் போடு. இங்க வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. தண்ணி ஏய் தண்ணி வேணுமா? கோகுல் பேசி ஆடுனா அவசரம் வேணா. விக்கெட் விழுந்துச்சு பாரு. நந்தா விக்கெட் விழுது. விக்கெட் அதான் பேர் கட்டல விக்கெட் வராம. நல்ல ரன் தானா? பிகே பைசா. நானா எங்க? அழுத்து விடுறதே கட்டி வந்து விழுந்திருக்கு. இல்ல தலைக்கு மேல பேட் போயிருக்கணும். இல்லையா கீழே ஆடி இருக்கு. அப்படியே பாதியிலே இருந்துட்டாரு. ஸ்லோ பால் இல்ல. இந்த டாடி விட்டுரு. அததான் யூஸ் பண்ணனும். ஒரு பேட் இருக்குங்க. கோகுல் எடுத்துருக்க. அது யார் பேட் பாத்தியா? அந்த டீம்ல இருந்து தான் எடுக்க போறீங்க. எங்க இருக்கு? அது என்ன தான் வருவாங்க. சாட்டு கிளியரா ஓடுனா. என்ன ஆட சொல்லுங்க. 22 ஓவர் அவன ஆட சொல்லுங்க. வேற எதுவுமே வேண்டாம். உங்களுக்கே தெரியும். மாசம் ஆனல்ல. அது கிளிக் ஆன நம்பர் லெஃப்ட்ல அதெல்லாம் சூப்பரா வந்து. ஃபர்ஸ்ட் பேட் போகுது. ஆனா அது பேட் வெயிட் அந்த வந்திருக்கு டைம்ல. கரையில போற பால் கூட ஏறணும். அந்த விக்கெட் மிஸ்டேக். அது சிங்கிள் ஸ்ட்ரைட்டா சிங்கிள் போகணும் பாரு. வயிறு குறைக்குது.
ஈரமா இருக்கா பாருங்க. எது தண்ணி இல்லையே ஈரமா இருக்கு. இல்ல இது எடுக்கும்போது இது லீக் ஆயிட்டு இருந்தது. நம்ம போகும்போது அவன் அந்த பிளான தான் வச்சிருக்கான். நான் கடைசி ரோல நிக்கிறேன்டா. வேற அவங்க கரெக்டா நிக்கிறேன். இல்ல அவன் டச் வேணும். அவ்வளவுதான் அப்படியே குரூஷியலான டைம்ல நம்ம டோர்னமெண்ட்ல அவன் அந்த இது இருக்க மாட்டான். 10 பாலுக்கு மேல நிக்க மாட்டேங்கிறானே. அதான் போயிடுறான். இந்த மாதிரி நிக்கணும். ஐயோ ராஜு டீமுக்கு ஆப்போனன்ட் 20 ஓவர் 267 வச்சிருக்காங்க. 53 பாலுக்கு 163. 53 பாலுக்கு 163. 307. 18 6. சூரியவன்ஷி இங்க பாருங்க 600 மேட்சுக்கு 15000 வச்சிருக்கான். இவனுக்கு இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சா சொதப்பி காய்ச்சி விட்டு போயிடுறாங்க. ராஜுக்கு ஆப்போசிட் டீமா? ராஜுக்கு ஆப்போசிட். நம்ம டீம் ராஜு இவங்க எவ்வளவு அடிச்சிருக்காங்க இப்ப? யாரு? ராஜு டீம். அவங்க இப்போ ராஜு 82க்கு 330 ஓவர். பேசலாம் சான்ஸே கிடையாது. 64 பாலுக்கு 150. அதே மாதிரி ஒருத்தன் இன்னிங்ஸ் ஆடணும். ஆமா அவ்வளவுதான் 2 எல்லாம் பாரு 2 எல்லாம் பாரு 4 சரி விடுங்க என்ன பண்றதுப்பா போறதே நம்ம ஏன் நானும் சுத்தமா நீங்க போய் எப்பாவது 30 ரன் அடிக்கிறீங்க. நான் போற மேட்ச் எல்லாம் 2 ரன் டக் அவுட் தான் ஆறேன். இது இறக்கி தான் விட முடியல. அதான் சொல்றேன். பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு டாப் நேத்தும் அப்படிதான். மேட்ச் ஆகும். நேத்தைக்கு 2 ரன் தான் அடிக்கீங்க. 3 மேட்ச் ஆகும். ஆனா நேத்து ஆட்டம் இன்னைக்கு கொஞ்சம் டச் கிளியரா தெரிஞ்சு மேட்சை பார்த்துட்டு ஸ்கோர்லாம் சூப்பரா இருக்கு. அது குறைஞ்சது பேக் பெயின் எதுனால வருதுன்னா முக்கால்வாசி இந்த வயிறு இங்க இருக்கிறதுனால பேக் பெயின் வருது. எனக்கு குறைஞ்சிச்சு பாருங்க. அப்போ அதனால பண்ணவே முடியல. அதனாலே ஒரு மாசம் கஷ்டமா தான் இருக்கும். 65க்கு 97 தான் அடிக்கல. டேய் வர்ணி கேட்டல 65 பாலுக்கு 97 ரன் தான் அடிக்க முடியாதா நம்மளால. 30 ரன் ஜெயிலா நின்னுட்டானா அந்த 30. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருந்தா அந்த ரன் வந்திருக்கும். இப்ப உள்ள கன்சிஸ்டன்சி யாருக்குமே வர மாட்டேங்குது. நீ உனக்கு நல்ல பேட்ல மீட் ஆயிடுச்சு. இதுதான் தப்பு. இதுதான் ஆச்சு. பால் பிச்சா இவன் மேல வருதுனால ஏறனா கீழே இறங்கிச்சுல அதே மாதிரி தான். நீங்க ஸ்ட்ரெயிட் பாலுக்கு கிராஸ் பேட் போட்டீங்க தெளிவா. இவன் ஜெயிலா வந்து முன்னாடி ஏறி தான் போனா அவுட் சைடு ஆஃப் கீழே போயிடுச்சு. பிரச்சனை இல்ல. சொல்ல நீங்க பால் கீழே வந்துட்டு போகுது. நீங்க அந்த பால ஸ்ட்ரெயிட் பேட் ஆட வேண்டிய பால் அது. பேட்டிங்டா எல்லாம் பாத்து நீங்க கொஞ்ச நேரம் கரெக்டா இருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த கிராஸ் பேட் போடுறீங்க. கொஞ்ச நேரம் கரெக்டா இருக்கீங்க, அப்புறம் அந்த கிராஸ் பேட் போடுறீங்க. ஸ்ட்ரைட் இங்க பாருங்க ஓபன் இந்த இடம் நம்ம 2 பேருக்கும் அவங்க வைக்கவே இல்லை. மண்டிய போச்சு ஆடிட்டு அது பொசிஷன் இது பண்ண சொல்லுங்க. ரெண்டு சேஞ்சஸ் பண்ணேன். சான்ஸ்ல ஒரு சேஞ்சஸும் பேட் பிடிக்கிறதுக்கு ரைட் சேஞ்ச் பண்ணேன். அப்படி அதல கொஞ்சம் இதாச்சு. அடுத்த வாரம் அவுட்டா? அது கம்பெனி மேட்ச் வர போறாங்க. அடுத்த வாரம் போட்டுருக்காங்களா? 6 மணிக்கா? ஒன் டே மேட்ச் எதை போட்டுருக்காங்க? சார் ஒன் டே மேட்ச். பேட்டிங் அவ்வளவுதான் அப்படியே ஆடு. 14ஆம் தேதி மே 1 ஒன் டே மேட்ச் போட்டுருக்காங்க. நம்ம ஒன் டே டோர்னமெண்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை நமக்கு. போதும் ஒன்று கொடுத்தது. ஒன்று கொடுத்து பிரிஞ்சதே போதும். ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தோம் இல்லை என்ன கொடுத்தோம். அது நம்ம ஆள் வரலன்ட்டு அதில் அது மேட்ச் ஃபீஸ் வேறு கொடுக்காம சார் 12 ஓவருக்கு 77 ரன். ரன் ரேட்டு 6.42 இருக்கு. விக்கெட் 9.5. 60 பாலுக்கு 95 ரன். 35 ரன் தான். ஹேம்நாத்துக்குலாம் அந்த பால் போட்டா 10 6 அடிக்கும். பால் ஃபேஸே இல்லை பாத்தியா? ரொம்ப ஸ்லோவா ஓடி வந்து போறதுன்னா ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. டைம் உங்களுக்கு அந்த டைமிங் கிடைக்குது. கோகுல் டென்னிஸ் பால் மாதிரி ஆடுறாரு. கோகுல் டென்னிஸ் பால் இல்ல. ஐயோ இல்ல இல்ல சரியா ஏங்க அவர் எடுத்துக்க மாட்டாரு. எனக்கு ஃப்ளோல வந்துருச்சு. நம்ம அப்படிதான் வைட் வாங்க வந்துருக்கா டென்னிஸ் பால் ஓடி போய் எடுத்துக்க மாட்டேன். அவன் ஏதாவது சுத்தி அவுட் ஆக போறான். இல்ல இல்ல ஆடட்டும். அவங்க நேச்சுரல் கேம் ஆடட்டுங்க. யாரையுமே எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆடட்டும். அதுதான் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் கோயிலே. அவ்வளவுதான் பாரு. இன்னைக்கு ஆடலைன்னா அவங்க என்னைக்குமே ஆட மாட்டாங்க. அவ்வளவுதான் அப்படியே ஆடுங்க. 2 பேரும் அப்படியே ஆடுங்க. 5 ஓவர் இங்க உட்கார்ந்து பேசுறதுனா நம்ம பாசிட்டிவிட்டியா தான் பேசுறோம். சரியா அங்கதான் ஏய் பத்தல கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க யாருமே அங்க கிடையாது. அது சொல்லலையா அவன் சுத்தனா அவுட் ஆக போறான்.
இந்த இடத்துல ஓகேவா எங்க வச்சா கம்ஃபர்ட்டா இருக்கும் ஓகேவா அது கரெக்டா இருக்கா இல்ல டைட் பண்ணுமா அவ்வளவுதான் அப்படியே ஓடுங்க ஜெயில ஓடு அதெல்லாம் போயிடுவாங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க ரன்னிங் ஜெயில தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவீங்க போல விட்டா நான் போறதுக்குள்ள அவன் சொல்லிட்டான் நான் 22 ஓவர் இங்கே தான் நான் முடிவு தாங்க எங்களுக்கு இருந்துச்சு 2 பேரும் ரொம்ப ஃபார்ம் அவுட்ல இருக்கோம் பிளான் பண்ணோம் நேத்து ஆடுவோம் ஃபுல்லா 2 பேரும் சிங்கிள் டபுள் கிடைச்சா அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா பேட்டை தூக்கி அவுட் சைடு ஆஃப் பண்ணா எப்படி விடுறது இந்த கேப் இருந்தா அது பவுண்டரி இல்ல இந்த கேப் ஆமா 4 தான் ஆளே இல்லையே இல்ல அந்த ஷாட் கரெக்ட் தான் பேட் இன்னும் கொஞ்சம் தலைக்கு மேல போயிடும் ஜேபி அந்த அடிச்சாரு கரெக்ட்டா அந்த ஃபோர்ஸ்க்கு இன்னும் ஹைட்டா போகும் அந்த தலைக்கு மேல போகும் பால் ஜெயில பாத்து நான் இங்க நல்லா இருக்கும் இப்போ வரலாம் இடம் இருக்குல்ல நீ லைட் அந்த ஷோல்டருக்கு மேல பேட் வர மாட்டேங்குது சில பேர் சொல்றாங்க 2 4 ரன் வந்துச்சு இந்த ஓவரோட 3 பால் ஆடுறியா பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆடிட்டு இருக்காங்க ஆமாடா இடையில சண்டை வந்துச்சு அவங்க வெளியே போயிட்டாங்க பேட்ஸ்மேன் டீம் எல்லாம் எது ஃபர்ஸ்டே எடுத்து அப்புறமா பேசி அந்த 2 பால் மட்டும் ஸ்லோ ஆடு பேக் செட் ஆகும் மட்டும் மாத்து ஐயா ரொம்ப என்ன வேணும் கேளு ரிலாக்ஸ் டைட் பண்ணுமா ரொம்ப இன்னும் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஹெல்மெட் என்ன செட் ஆகல டைட்டா இருக்கா இல்லையான்னு யோசி அதுக்கு கொடுத்துருங்க 2 பால் பார்த்துட்டு பால் ஏறல அப்படின்னா ஷாட் டேய் பேட்டிங்கடா ரன் வந்துச்சு பாரு இந்த ஓவர் 8 ரன் வந்துச்சு பாரு அந்த பால் கோகுல்ல கூட எங்க தான் வந்துரும் டைட்டா 6 தான் பெரிய ஏத்திடா நீ வேற அமைதியா விக்கெட்ல 4 விக்கெட் இருக்கு ஆமா அப்படிதான் அவங்களுக்குலாம் வெளில தான் போவோம் அப்படிதான் ஓகே தான் அதுக்கு ஓகே தான் ஆனா அவுட் ஆயிட்டு வந்துடுறானே அதான் ஏங்க அடிக்கட்டுங்க எப்போ இன்னைக்கு இந்த மேட்ச் பரவாயில்ல ஒன்னும் தப்பு இல்ல ஆடட்டும் அவர் என்ன பண்ணாரு இப்படி வச்சு அடிக்கணும் அடிக்க முடியாது இப்படி போய் பேக் ஃபுட் போயிடுறாரு முன்னாடி வச்சு அன்னைக்கு எங்க டோர்னமெண்ட்டுக்கு இல்லாம நின்று ஆடினாலே போதும் அவர் தைரியமா 6 அடிக்க இப்படி வாங்கிட்டு ஆரம்பிச்சுக்கடா கிளியர் அவர் தான 100 அடிச்சாரு ரெண்டு பந்து அடி பாப்பா ஏப்பா தள்ள ஏப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காயப்பா பேட்டிங்கடா டபுள் ஓவர் லாஸ்ட் பால் மூச்சு வாங்கம்மா ஓவர் முடிஞ்சா ஆடிட்டு அது காத்துல ஒண்ணுல போனே கட்டடமா பால் போகவே இல்லை ஓடி இருக்காங்க 2 3 2 ஒரு நிமிஷம் ஓடிட்டே இருந்த கொஞ்ச நேரத்துக்கு மைக் வந்து காஞ்சி கொண்டா அவுட் ஆகாம கொண்டா ஏன்னா அந்த டர்ஃப் ஆடினல்ல நம்ம ஒரு நாள் போட்டிருந்தோம் நீங்க அப்ப ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆல்வின் இலாரி இந்த அது என்னது டிவிஎம் டைட்டானியம் டிவிஹெச் இதுக்குள்ள அந்த இது செட்டில்காரர்கள் விளையாட போவீங்களா அங்க போட்டிருந்தோம் அங்க அப்படிதான் எனக்கு அந்த டக்குன்னு அந்த டீஹைட்ரேட் ஆயிடுது அந்த ஓட்டுனா மூச்சு வாங்குறதுல ஓடிடுவேன் இங்க 50 ரன்ஸ் வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் சுத்தமா ட்ரெயின் ஆயிடும் அது இந்த வெயில் டைம்னா சொல்லவே தேவையில்லை ஏற மாட்டேங்குது ஐயப்பா போயப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க 54 பால் 86 ரன் தான் விக்கெட் தான் 3 இருக்கு ஒரு பால்ல வரும்போது அடிச்சிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஏய் க்ளவுஸ் எடுத்துட்டு போ பேட் ரெடி ஏமாத்து பிரச்சனை இல்லை ஒரு படத்துல பேட் தூக்கிட்டு போவானே அப்படியா இருக்கு பேட் எடுத்துட்டு போறோம் அது பேட் ஓகேவான் பாரு கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் கெட்டி பாரு மாத்திக்கிட்டு அது அந்த கார்டு வேட கட்டாது கட்ட தெரியல இல்ல அந்த ஒண்ணுல எல்லாரும் ஒரு தடவை மரம் தான் கட்டுவாங்க அதான் நீங்க ஆடிங்க தெரியுமா அதுதான் அப்படியே போனாலும் பின்னாடி நான் வரேன் இங்கே போறா இங்க வாடா தள்ளி நில்றா பேட் எடுத்து சொல்றீங்க ஏய் இது ஓகே பாருடா ரொம்ப ஹைட் பேட் நம்ம வைக்கும்போது ஆட முடியாது நீ ஒரு வாட்டி ஒரு ஒண்ண கட்டிட்டு வச்சு பாரு அந்த பேட் இல்ல அதான் ஜெயில வராம பாரு அந்த பேட வாங்கிக்க அவன் பேட் வாங்கி அவன் கால்ல குத்துனா அந்த பேட் ஆட்லக் பேட்டினா பேட்டி உள்ள வந்துருச்சு வெளில போற நீங்க லெக்ல ஆடுறீங்க அது லோ ஆயிடுச்சு போன ஓவர் இதே மாதிரி லோ ஆயிடுச்சு வெளில போற பால் தெரியுமா கீப்பர் பேட்ல லோ பால் டிஃபின் பேட்ல போடாது ஒண்ணுமே இல்லைங்க பால் உனக்கு ஓகே
வேண்டாம் வேண்டாம். ஏய் நான் அடிபட்டு போறேன். நான் பேட் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். இல்லடா எதுவுமே பண்ண முடியாதுண்ணா. பால் குத்து அங்க குத்தி சப்ளஸ் இங்க பாருங்க. பின்னாடி அங்க இந்த ஷாட் இல்ல அது. நல்லா பாத்துக்கோங்க. நீங்க அந்த ஷாட்டுக்கு ஃப்ரண்ட் போய் ஆடுவீங்க. நீங்க எப்பவுமே இப்ப பேக் ஃபுட் போய் தொடவிட்டு இருக்கீங்க தெரியுமா? இப்ப பண்ணீங்க தெரியுமா? அதே பண்ண ட்ரை பண்ணீங்க. அதனால இந்த பாலை விட்டீங்க. முன்னாடி ஸ்ட்ரைட் பேட் போயிட்டு கீப்பிங் பண்ணலாம் இருக்கீங்க. வேண்டாம். கீப்பிங் அவர் ஆடி பண்ணலாம். முடிச்சாரு. நீங்க ஆடி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் பால் போகுது. இப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் பேடு நகராது. ஏய் அந்த பேடு கீப்பிங் பண்ணு நினைக்கிறேன். ஏன் ராஜ்பாலான கட்டி வந்தான். ஓகேடா. ரெண்டு கட்டா எங்க கட்டா தான் இருக்கும். இந்த பேடு இந்த பேடு வச்சிடாங்க. அதான் ஹைட்டா இருக்கு. இங்க நிக்குது. அதான் அது பேட் வைக்க முடியாது. எந்திரிச்சு நின்னு முதல்ல செட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் லைட் பண்ணு. இது உங்களுக்கு கரெக்டா இருக்கா பேடு? ரைட்டா இருக்கு. வச்சிருக்கேன். நான் எப்பனும் ஃபுட்டே வரல. அப்படியே வைக்கிறான். புரியல. ஃபுட் மூவ்மெண்டே இல்ல, அப்படியே வைக்கிறான். நல்லதான் அதுல தான் இருக்கு. இந்த ஃபுட் மூவ்மெண்ட். பஞ்சாப்ல ஒன்றே ஒன்று ஆடினா கூப்பர் போறாங்க. அவனும் அதே தாங்க. கால் அப்படியே தான் வச்சிருக்கான். ஆனா தேவைப்படுற பால் மூவ் பண்ணிக்கிறாங்க. நீ லெக்ஸ் அவனும் ஜட்ஜ் பண்றான். சூப்பரா முன்னாடியே பயங்கரமா பால் ஜட்ஜ் பண்றான். ஷாட்ஸ் கிளியரா இருக்கு. 2 மேட்சும் சூப்பரா இருக்கும். இங்க இருக்குல்ல. அது அங்கே இருக்கா? இன்னர் க்ளோவ் வாங்கியாச்சு. ம். மேட்ச் ஃபீஸ் கூட ஷேர் பண்ணு. ம்? மேட்ச் ஃபீஸ் கூட ஷேர் பண்ணு. எதுக்கு இல்ல அது என்கிட்ட ஃபீஸ் இது இருக்கு. ஐயோ லோயா. இவ்வளவு நேரம் ஸ்ட்ரோக் வச்சான்ல. இப்போ என்ன 4 விக்கெட் எடுத்துட்டான்ப்பா பிரவீன். ஒண்ணுமே இல்லாத பால்றா. 4 விக்கெட் நம்ம முக்கி போட்டு 4 விக்கெட். அப்படியா 10 பேரா இருக்கா? ஜேபி ப்ரோ அவர் இருந்ததால கீப்பர் படி கரெக்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். எல்லாம் இல்ல. டிபெண்ட் சொல்ல முடியாது. அவர் அடிச்சா பெரிய ஸ்கோர் அவர் கூட சேர்த்து ஆடிடுறோம். புரியுதா? போன மேட்ச் அவங்க 2 பேர் மட்டும் தான் ஆடினாங்க. மற்ற யாருமே ஆடல. அதுதான் சொல்ல வரேன். அதாவது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யாரும் நம்மளால ஆட முடியல. ஷார்ட் செலக்ஷன் எம்நாத் 48க்கு 86னா இது பண்ணா ஏமாத்து உள்ள போவான்ல. ஆடு ஃப்ரீயா ஆடு. உங்க கேம் ஆடு. டாட்லாம் வைக்க வேணாம். பேட் தூக்கிட்டு போவான். அவன்கிட்ட சொல்லிட்டேன் முடிச்சுட்டு தான் வருவான். அப்படின்னு ஒரு மியூசிக் வருது. அதை மட்டும் எடிட் பண்ணி போட்டு. அதுக்கு உமரா இருக்காரு. சரியா? 48க்கு 86 முடிச்சிட்டு வந்துரு வெளியே. அவ்வளவுதான். ஒரு ஓவர் பேலன்ஸ் வச்சே முடிச்சிரு. 8 இது. இந்த 2 அது வரைக்கும் டாட் வச்சீங்கல்ல. அந்த பால் ஏன் வந்து அந்த பால் அடிக்க போனீங்க முன்னாடியே? ஆமா, ரொம்ப லோல இருக்கு. 2 பாலும் முன்னாடி வந்தது கொஞ்சம் லோ தான். பெரிய எல்லாம் இல்ல. அது கரெக்டா கால மூவ்மெண்ட்ல வச்சீங்க. இந்த இவன் போட்டுருக்கான். இந்த பால மட்டும் ஆடம் போட்டுருக்கானா? உள்ள வந்துருச்சு. வேற ஒண்ணா அதை மாத்திக்க. இல்ல இல்ல இல்ல. அந்த பாலா போட்டு ஆட்டு வச்சிருக்கணும் பொறுமையா. இல்ல அது வைக்கலாம் தான் பார்த்தா அது பால் வந்துச்சு. அது வெளியில குத்தி உள்ள வந்துச்சு. ரொம்ப லோல வந்துச்சு. வெளியில வச்சிருக்கலாம். வெளியில குத்தி நான் வெளில தான் மிஸ் ஆகும். அதேதான். சரி எக்ஸ்ட்ரா வந்து என்னையே வேணாம். இல்ல எனக்கு பயம் என்னன்னா கோகுல் அப்படி பண்றது Goal day. எனக்கு அதனால தான் சொல்றாரு. நல்ல விளையாடுறவங்களுக்கு நிறைய கேட்ச் மிஸ் ஆகுது. அப்புறம் பேட்ல 7 ஒயிடு தாங்க போட்டிருக்காங்க. 6 ஒயிடு ஒரு நோ பால். போ குமரா. ஆனா கையில காலியா பிடிச்சே
இல்ல அது சவுண்ட் தான் அப்படி பேட்டில். போன வாரம் இப்படிதான் கேட்டது. யாருக்கு இல்ல இவருக்கு LB மாதிரியே வாரம் தெரியல. இருந்தானே அவன். இல்ல அதுக்கு முந்தின வாரம் அந்த 200 அடிச்சு ஓ ஆமா தோத்தீங்க அந்த மேட்ச்க்கு. ம். அன்னைக்கு எல்பி இல்ல சண்டை நடந்துச்சு அதான் அன்னைக்கு தானே. குமரா இதுவே 2 பேரும் பேசி இது கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லையா அது கேம் நடத்தலாம் கேட்க. நம்ம வைடு 18 நோ பால் 5 போட்டிருக்கோம். 18 5 23 வைடு போட்டிருக்கோம். 35 பாலுக்கு 63 அடிச்சிருக்காருப்பா. அதான் இங்க தான் தப்பு பண்ணேன். இந்தியாரன் நினைக்கிறேன்டா. இந்திக்காரன் இந்தியாரன் தாங்க. தமிழ்ல தெளிவா பேசுறான். நம்மள அது இந்த மாதிரி அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல. மூஞ்சி இருக்கட்டும் தெளிவா தமிழ்ல பேசுறாங்க. அவனுக்கே தெரியலங்கிறான். யாருன்னு ஹிந்தியாரன் கேட்டா அவனுக்கே தெரியலங்கிறான். ஆப்போசிட் இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கேன். இல்ல இளம சொல்லிட்டாரு. அவனை 18 ஓவர் நின்று கிளம்ப சொல்லுங்க. நான் வந்து அம்பேரிங் நினைக்கிறேன். நீங்க அவனை நிக்க சொல்லுங்க. 22 ஓவர் ஆடுங்க. ஏங்க நான் வாரம் ஃபுல்லா சண்டை கட்டி குட்டி செய்யலாம். டேய் குட்டி ஜெயில ஹேம்நாத் நீ வந்துறியா? இதை நான் அனுப்பி விடுறேன். ஏய் ஜெயரா என்னடா இது குடுறா அகாடமி எல்லாம் விட்டு நானா நிக்கிறேன். கோகுலே அஷ்டாசமான பவுலர் தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். 5 ஓவர் போட்டோமா 4 விக்கெட் எடுத்தோமா. இது கால் முன்னாடி வந்துடணும். நீங்க வீட்டுல சும்மா தட்டுங்க. ஜெயலா சாக்ஸ்ல இப்ப தட்டுறியா இல்லையா? அதான் உனக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத காரணம். இருங்க வீட்டுல ஊருக்கு போட்டும் இருங்க. அப்படி சொல்றியா? ஆமா அதுக்கப்புறம் பாருங்க எங்காலு கீப்பர் மாறிட்டானா? அதுக்கப்புறம் பாருங்க எங்காலு. அப்புறமே டோர்னமெண்ட் மேட்ச் எல்லாம் போடுங்க நீங்க. ஏய் அப்பா ஹலோ கட்டி விட்டு வெளிய வந்து சொல்லுங்க ஜி. இருக்கு ஜி 2.5 இருக்கு ஜி. ஓகே ஜி போறீங்களா ஜி? ஓகே ஓகே. சொல்லுங்க ஜி. 7 ஆயிடும் எப்படியும். ஓகே ஓகே. கடவுளே இப்படி எல்லாம் ஃபார் அடிக்கிற பாரு. போல 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 போலியா? அதுவும் போல. இப்படி எல்லாம் ஃபார் அடிக்கிறாங்க. அதான் பாத்துட்டு எடுக்காத கீழே விழுந்துருந்தா வைடாத. காத்தடிச்சா விழுந்துருங்க. என் பேட் இது எதுக்கு யாரு புது பேட்டா இருக்கு? உள்ளே விட உள்ளே விட வேற பேட் இருக்கு. இங்க இருக்க பேட்ல இருக்கு. இங்க பாரு. நல்லா இருக்கு. ஸ்டம்பர் பால் பேட் மாதிரி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இங்க இருந்து அங்க இருந்து எடு. அந்த பக்கம் எடுத்து அது வேண்டாம். வந்தானே கொடுத்துலாம். இந்த இது ஓகே ரன் ரேட்டும் நல்லா தான் இருக்கான். வேற பேட்ல இருக்கு. வேற பேட்ல ஓங்கி சுத்தி சுத்தி அந்த கேமரா டேய் நான் அடிப்பான்டாவா. 30,000 ரூபாய் கொடுத்துட்டு அடிச்சிரு பரணி. அவனே அடிச்சிரானா? ஆமா $42.80 வரலாம் வரலாம் வரலாம். கன்சிஸ்டன்சி 42.79 வந்துரும். ஆட தான் வரும். இன்னும் பண்ண முடியாது. உள்ள ஸ்பெண்ட் பண்ணோம். வின்னிங் நெக்ஸ்ட் உள்ள ஸ்பெண்ட் பண்ணினே ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆனா வந்து அவா வின்னிங் முட்டை மோதுனா அது வின்னிங்னு முட்டல. அது ஆமா வராது கேம் வராது. ஆட உள்ள ஸ்பெண்ட் பண்ணனும். ஆளுக்கு 20 பால் 30 பால் ஆனா என்ன ஒருத்தனை 5 பால் தான் கொடுத்துருக்கான்னா 3 மேட்ச்ல போன ஓவர் போட்டா சேம் 5 பால் தான் கொடுத்துருக்கான். இல்ல என் ஓவருக்காக கண்ட்ரோல் பண்ண வந்திருப்பான். ஆமா அந்த ஒரு பால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வேற ஆள் போட்டுருக்கான்.
கட் ஆயிடுச்சு பால். நல்லா கட் ஆகுது. லெக் கட் அதனால அது ஆஃப் கட்டுனா அதான் ஆஃப் கட்டு. நல்லா பாருங்க. grip லெக் இப்படி விடுறான். அதான் 4 விக்கெட் எடுத்துருக்கு, 5வது விக்கெட் தான் ட்ரை பண்றாங்க. வெளியில குத்திச்சுனா அதனால தான் ரெடியா நின்று அடிக்கலான்ட்டு. அப்போ உள்ள வந்துச்சு. 2 பேருக்கு ஒரே மாதிரி போகுது. நீங்க 4 பால் உள்ள பிளாக் பண்ணீங்க, கடைசி பால் சுத்திட்டீங்க. அதுதான் 3 பால் அவன் வெளியில குத்துனால பால் பார்த்துட்டு சரி இந்த பால் வந்து எலும்பு அடிச்சலான்னு பார்த்தா உள்ள வந்துச்சு. நான் விட்டேன். யார்ட்டையாவது எடுத்துன்னு வந்துருக்கலாம் சார். கரெக்டாக போல்டு தான். கேட்ச் இல்ல ஓடு. கிளியர் ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்ல ஒரு 6 அடிச்சாரு பாருங்க. பேட்லாம் போட்டா அவ்வளவுதான் உள்ள வச்சிருக்காங்க. பேட்டிங் குமரா. ஐயோ கால்ல படுறதெல்லாம் ரெண்டு பேருமே ஆப்போனன்ட் டீம் மாதிரி இருக்கு. ராஜே ரெண்டு பேரும் ஒண்ணா தான் ஆடுவாங்க எல்லாம் வேளாலாம். அப்படியா? சொந்த டீமுக்கு அடிக்கிறாரா? ஆப்போசிட் அடிக்கிறாரா? இந்த டீம்ல தான் ஆடுவாரு. ஓகே ஓகே ஓகே. இல்ல அவங்க நிறைய பேர் பார்த்தோமே. ஓகே தல்றா ஷாட் பிடிச்சிட்டான். 36-78 தான் ஹேம்நாத். அவன் பேட்டே தூக்க மாட்டான்றான். டோர் ஆனா போ சொல்லுங்க. விடா நம்ம சொல்லக்கூடாது. ஒரு துப்பை விடாம எடுத்து போட்டு போவார். 3 கிரவுண்டும் தெரியுமா? ஆர்கனைசர் தனியும் இவர்கிட்ட தான் பேசுனீங்க. இவரு தான் இவரு தான் ஆர்கனைசர். இந்த கிரவுண்ட் இப்ப பேசுன நீங்க இவர்கிட்ட பேசுனீங்க. இவரு தான் ஆர்கனைசர். ஐயா வணக்கம். மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஐயா எங்க ஐயா பிடிச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பால் டாஸ் போட்டது வந்து டிபேட்டுங்க. 2 வாரம் நினைக்குது ஆட போறாங்க. எக்ஸ்ட்ரா காசு வருது. டைம் 2 வாரம் நினைக்குதுன்னா நான் இத்தனைக்கும் புஷ்ஷே பண்ணல. 2:30க்கு ஆரம்பிச்சு இப்போ இங்க பாருங்களேன். இப்போ ஆர்சிஜி கேசிஜி ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்பதான் செகண்ட்ல 10 போயிட்டு இருக்கும். வெரி இருட்டா விளையாடுறாங்க. 6:40 வரைக்கும் அவ்வளவு கூட கேட்கல. 2-3 ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுங்க. நான் முட்டியவே முடியாதுங்க. நீங்க போய் பேசினாலும் போன் வாங்கி பேச மாட்டேன்றாங்களே. அப்புறம் இந்த லெக் அம்பையர் நின்ன பையன் தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்துச்சு. என்னன்னா 18 ஓவருக்கு அப்புறம் ஒரு சண்டை, பேட்டிங் போகும்போது ஒரு சண்டை. ஐயோ ஒரு வச்சு இன்னும் ஒரு ரெட்டி வைக்கல வரும். அப்படியே எப்ப போன வாரம் அதேதான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அப்படியே நிக்கிறான். எல்லாமே அப்படிதான். அவனுக்கு அந்த ஸ்பின் போட்டாங்கன்னா அப்பா போன்லடா. யாரு இல்லையே குமார் போன்ல காப்பால. ஆமா போன் வந்துருக்கா. ஃபர்ஸ்ட் ஜிப்மா எத்தனை நீங்க 30 பாலுங்க என்ன மேட்ச்? ரெண்டு பேரு தான் நீ ஃபியர்லெஸ் வரை விளையாடி இருக்காங்க பாருங்க.
அந்த சைலேஷும் கண்ணா 2 பேரும். ஒருத்தர் 78 ஒருத்தர் 59 ஸ்கோர் 200 வந்துடும். அந்த 1-2 தான் நமக்கு மிஸ் ஆகுது. அப்போ இப்போ ஜேபி ஆடினார்னா நமக்கு அந்த 200 180 வந்துடுது. ஜேபி ஆடலை அப்படின்னா அந்த 120 to 150 நம்ம நின்றுது. தோத்துருவாங்களா மேட்ச்? பேர்லெஸ் நம்ம அவங்க ஜெயிச்சிருவாங்க. பேர்லெஸ் வாரியர்ஸ் ஜெயிச்சிருங்கீங்களா? ஜெயிச்சிருவாங்க. யார் பாலா கண்ணா வந்து டீமா? டக் அவுட் பாலா எல்லாம் பேட்டிங் கண்ணா என்ன 53 பேர்த்து வச்சாங்க. 59 சைலேஷ் பாலா பாலா ஓபன் பண்ணுங்க சைலேஷ். அவர் தாங்க அந்த சிஎஃப்ஓ இருக்கார்ல. ஓகே ஓகே ஓகே. 3 ஓவர் 10 மணி மேட்ச் எல்லாம் சான்ஸே இல்லை. மண்டை காஞ்சி வீட்டில் போய் அடுத்த வாரம் இங்கேயா? இதே கிரவுண்டு டோர்னமெண்டா? 2 மணி தான். உங்களுக்கு 6:30 தானே காலைல? காலையில தானே மேட்ச். அப்புறம் 6:30 மேட்ச்னா முடிச்சிருந்தா இங்க 2 மணிக்கு. ஆமா சாப்பிட்டு போடுங்க வாங்க. போயிட்டு 2 மணிக்கு உள்ள 4 மணி நேரம் கேப் இருக்கடா உனக்கு. 11 12 1 2 4 மணி நேரம் கேப் தான் பண்ண போறேன். நீ வந்துருவே. ஏங்க டீலா வர்றது எங்களுக்கு தாங்க தெரியும் எப்படி இருக்கு. எத்தனை போய் அன்னைக்கு பேசுறமாடா 5 மேட்ச் ஃபீஸ் தரேன் என்ன? நீ இருந்த இல்ல அன்னைக்கு? எல்லாரும் தான் இருந்தோம். வாங்கிருங்க பாக்கலாம். எங்க அது கொடுத்தான்? எதுக்கு மேட்ச் ஃபீஸ்? பாத்தியா? இவன் இப்ப 5 மேட்ச் கரெக்டா வந்திருந்தா என்ன சண்டை போட்டிருப்பான் பாத்து. சரி மேட்ச் ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுத்தானா இந்த மாசம்? கல்ச்சர் அதுல மைனஸ் பண்ணிக்கங்க. அடுத்த வாரம் வராது. அப்புறம் அடுத்த மாசத்துக்கு வராது. அவ்வளவுதான். பெண்டிங்ல போட்டு வட்டி போட்டு விட்டுருங்க. வட்டிக்கு வட்டி குட்டி கூட கிரிக்கெட் ரோஸ் கொடுங்க. பார்த்தாதான் ஒரு இதா. அப்ப லீவ்ல இருந்தாலும் இதான் பண்ணுவீங்க மேல ஆடும்போது. ஆமா அது பார்த்துதான் நான் ஒரு வழியா அந்த இதை நிறுத்திட்டேன் கஷ்டப்பட்டு. அப்பயும் கூட 4 எட்டி வைக்கல வரணும். எதுக்கு ஓடணும்? நம்ம பறவை அடிச்சிருச்சு, புறாவை அடிச்சிருச்சு. அந்த புறா பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தது. 100 டீம் ஸ்கோர் 100. 26 பாலுக்கு 69. ஹேம்நாத் 26 69. காதலே வாங்க மாட்டோம். அவன் பாலுக்கு வலிக்காத மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். ஆமாமா ஆட்டம் இங்க ஒரு அவுட் ஆயிட்டாரா? டோர்னமெண்ட்ல தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒருத்தனை உள்ள 2 கொண்டு வந்துடுறாங்க, முடிஞ்சுது. டோர்னமெண்டா? ஆமா, அதனாலதான் எவ்வளவு வேரஸா ஆடிட்டு இருக்காங்க. அப்படியா? போகாதீங்க. என்ன மேட்ச் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த டோர்னமெண்ட். சுத்தி எந்த டோர்னமெண்ட் முடியற மாதிரி தெரியலையா? ஒரு டீம் பிரிஞ்சு 2ஆ போய் வேற டீமே ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம். அஞ்சாவது 6வது ஓவர் உனக்கு. 5 ஓவர் தானே முடியும். இன்னொரு ஓவர் முடிஞ்சு 4 விக்கெட். மேன் ஆஃப் தி மேட்ச் அவனுக்கு இதை கன்ஃபார்மா. பிரவீன் எல்லாம் ஓப்பனிங்ல எடுத்து. பேட்டிங் ஏதாவது பிரவீன் டக் அவுட் ஃபர்ஸ்ட் பால். அவன் ஃபர்ஸ்ட் பால் எல்பி ஆனாங்க. அவருக்கு அவர் 63 விக்கெட் நினைக்கிறாரு. 63 விக்கெட். விக்கெட் எடுத்தாரா? ராஜ்குமாரா? இல்ல கோகுல. ராஜ்குமார் ஆமா 2 விக்கெட். 4 பாயிண்ட் தான். 4 பாயிண்ட். 10 ரன்னுக்கு ஒரு பாயிண்ட் தான். 20 ரன்னுக்கு ஒரு பாயிண்டா 10 ரன்னுக்கு ஒரு பாயிண்டா? 10க்கு ஒரு பாயிண்ட். ஓடாத ஹேம்நாத் ஓடாத. டிராபிக் போலீஸ் மாதிரி அடிக்கலடா. நான் எக்ஸாம் முடிஞ்சா இல்லையா? இவனுக்கு முடிஞ்சில்ல எக்ஸாம்.
சிக்ஸியா 4 பவுண்டரி இரு ஃபீல்டருக்கு வெயிட் பண்ணுங்க. 4 ஓகேடா. அவன் 4 சொல்லிட்டான். ஃபீல்டர் 4 சொல்லிட்டான். நோ பால் ஏன் சொல்லல? இல்ல வாங்கி தான் அடிக்க. வெயிட் பண்ணு. சின்ன வினோத் பெஸ்ட் பேட்டர் முடிஞ்சாமா. சரியான ஆப்போசிட் எவ்வளவு அடிச்சாங்க? 147 எவ்வளவு? 146 18வது ஃபர்ஸ்ட் வில்லியம்ஸ் அவர் எவ்வளவு அடிச்சாரு? 45 20 பால் 45 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏய் ஓவரா ஏறினா டேய் 2 ரன் விளையாட கத்துப்பீங்க. இதெல்லாம் 2 ரன் அது. அவன்கிட்ட வாய்ப்பு இல்ல. ஏங்க சரிங்க ஓகே. ஏங்க நானாக மாட்டேன்றேன் சொல்லுங்க. ஏன்னாத்து 22க்கு 63 அடிக்கலாம் பாரு. அப்ப விளையாட கத்துற பண்ணாத நான் இதே தான் பண்ணுவோம். கவர்மெண்டாவும் இது வரும் பிராக்டீஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான். ஓகேவா? இது சஃபா இருந்தா பரவாயில்லை. ரிஸ்கி இல்ல. ஓட ரொம்ப ஓடி விட அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துரும். அன்னைக்கு இதே மாதிரி சொல்லி தானே பிரச்சனை வந்து. போடா இன்னும் சொல்றதெல்லாம் சும்மாடா எதுமே சொல்லக்கூடாது. இப்போ ஸ்டார்டிங்ல ஓடுனாங்க இருக்கு அது வரும். அது வந்தாதான் உனக்கு லாஸ்ட் நேரத்துல வரும். கடைசி நேரத்துல மட்டும் ஒரு நாள் வேஸ்ட் பண்ண ஆட்சகோடு அதெல்லாம் அடிக்கணும். எத்தனை ஓவர் டேவிட்? 19 18க்கு 62 என்னத்தே 20 அடிக்கணும். குமரவேல சொல்லு. என்னத்துல வேற சொல்லாத. ஒரு 4 போர் அடிச்சா கூட உங்களுக்கு ஸ்கோர் வந்துருக்குல 230 240 மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச் அப்படி இல்ல, லோ ஸ்கோரிங் மேட்ச் நம்ம இது பண்ணிருக்கலாம். கோகுலுக்கும் டேவிடுக்கு நீலாக்கு 3 பேருக்குமே ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த பெரிய பேட்ஸ்மேன் ஆடிட மாட்டாங்க. 120க்குள்ளே முடிச்சிருந்துருக்கலாம். நம்ம இந்த மேட்ச் அழகா வின் பண்ணிடலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம ரொட்டேஷன் கிடைக்காது. பிளேடியா அவ்வளவுதான் பாரு வருது பாரு. 120 வந்துச்சா? ஒண்ணுமே பண்ணாம 114. ஒருத்தருமே பெரிய ஸ்கோர் போல வரைக்கும். ஆமா ஒண்ணுமே பண்ணா ஒரு 2 பேர் பெரிய ஸ்கோர் போயிருந்தாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. எக்ஸ்ட்ரா கூட இல்லங்க. எக்ஸ்ட்ரா 13 எக்ஸ்ட்ரா தான். நம்ம 26 போட்டுருக்கோம். இதா எக்ஸ்ட்ரா இல்லடா. வைடு 11 நோ பால் 2 போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு வாங்க. எப்போ ஒரு லிட்டில் அது வாங்க. நீங்க லெக்லயே புஷ் பண்ணீங்க. பரவாயில்லைங்க. இல்ல என்னன்ற பாப்போம் தான். ஓ அடுத்த வாரம் அங்க போறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இங்க வரும்போது கொஞ்சம் டச் வந்துரும் உங்களுக்கு. அங்க வாய்ப்பு கிடைக்காது. ஏய் இன்னைக்கு நீ யாருன்னா பாருடா. இதான்டா மேட்ச். நீங்க இது முன்னாடி எல்லாம் அவசரப்பட்டு பால் டென்ஷன் ஆகி பிரஷர்லாம் அவுட் ஆயிட்டு வந்துடுற. ஃபுல் டாஸ் பண்ணலையும் நல்லா கரெக்டா நான் இருந்துச்சு. இப்ப உள்ள இருந்தா கூட இன்னொரு மேட்ச் போவோம். அதான் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஓடியா 60 ஐயோ. ஓவர் கொடுத்தானேப்பா. நோ பால் ஃப்ரீ ஹிட் தான் யூஸ் பண்ணிக்க. ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணிக்க. வந்து 119 வந்துச்சு. 16க்கு 53 அடிக்கும். ஸ்கோர் எப்படியே வந்துரும். பேட்டை விட்டுட்டே இருந்தோம்னா ஸ்கோர் வந்துரும். ஏய் ஜெயலா மட்டும் தான் இங்க எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க. ஆமாடா இங்க போறோம். இங்க எடுத்து என்ன பண்றது பாரு. ஏய் ஜெயிச்சா ஆஹா குமரா. அதே பண்ணி நீங்க 2 பேரும் இருந்தா மேட்சே முடிச்சிட்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு லெக்ல நான் பாலை டிஃபெண்ட் பண்ணிட்டேன். நீ வந்து ஷாட்டுக்கா போறீங்க. நான் உள்ள தான் அதனால மேல நீ அது வேஸ்ட்ல பால் அந்த பால் கிடையாது அது. ஷாட் இதுதான் ட்ரை பண்ணேன். ஐயோ. 119
ஓகேடா 53 ரன் வந்தா இன்னும் 15 பால் இருக்குடா 15 ரன் வந்தா கூட 20 ரன் தான் வந்துடும் 150